ஸ்ரீ ஆதிரங்கம் திருத்தல மாஹாத்மியம் பாகவதர்கள் கூறினார்கள். உண்மை ஆன்மீக குருவே, கருணையின் பொக்கிஷமே, நாங்கள் தங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறோம். காவிரி நதியின் புனிதமும் அருளும் மகத்துவத்தையும் கூறுவீர்களாக. ஸ்ரீ சத்குரு கூறினார், இந்த தென்பகுதியிலும் பாகீரதிக்கு இணையான ஆறு உள்ளது. நான் அதை மனதில் நினைத்து கொண்டு தியானிப்பேன். கும்பத்தில் பிறந்த பரமபுருஷ பகவானான அகஸ்திய மாமுனிவர் சகிய மலையில் துறவறம் செய்தார். தன் தவத்தின் பலத்தால் முற்காலத்தில் பெருங்கடலை குடித்தவர். ஒருமுறை தாமரை மலரில் பிறந்த இறைவன் வானத்தில் பயணம் செய்தார். அவர் அன்னம் மற்றும் வேதங்களின் கருவறையின் மீது சவாரி செய்யும் 4 முகம் கொண்ட பரமாத்மா ஆவார். அவர் பிரம்மதேவர் என்று அழைக்கப்படுவார். ஹரித்வாரம் சென்று கங்கை நீரில் நீராடினார். கங்கையின் புனித நீரை 2 நீர் தொட்டிகளில் எடுத்துக்கொள்வது. தற்செயலாக சஹ்யமலை பல்வேறு மரங்களால் நிரம்பியுள்ளது. இது பல்வேறு நீரோடைகளால் சூழப்பட்டுள்ளது மற்றும் சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்கள் அடிக்கடி இங்கு வந்து செல்கின்றனர். இது முனிவர்கள், துறவிகள் மற்றும் தேவதைகளின் ஆலயங்களால் சூழப்பட்டது. பல வகையான பறவை கூட்டங்கள் மற்றும் பல வகையான விலங்குகளின் கூட்டங்களுடன் இது வசித்து வந்தது. சந்தன கட்டையால் சுவாசித்த இறைவனை பிரம்மதேவர் கண்டார். விதவிதமான மலர்கள் மற்றும் பழங்கள் நிறைந்து கண்களின் மகிழ்ச்சியை அது அதிகரித்தது. அதன் நடுவில் பரமபுருஷ பகவான் உருவில் ஒரு மரத்தை கண்டார். இவரை காண்பதால் மனிதர்களின் பாவங்கள் அனைத்தும் அழிகின்றன. தாத்ரி மரத்தின் அருகே 9 மலர்கள் கொண்ட துளசி மரத்தை நட்டார். தேவர்களின் முதன்மையானவர் லக்ஷ்மி தேவியின் வடிவில் அவளை கண்டார். நம்பிக்கையுடன் தாமரை மலர் வடிவில் இறைவனை வழிபட்டார். மரத்தின் வேரில் கங்கையின் புனித நீரை மரியாதையுடன் தெளித்தார். அவர்கள் மலர்கள், பழங்கள், வாசனை மூலிகைகள் மற்றும் குங்குமப்பூ வழங்கினார். நான்முகப் பெருமான் அவர்களை நம்பிக்கையுடன் வணங்கினார். மிகவும் மகிழ்ந்த பிரபஞ்சத்தின் இறைவனான ஸ்ரீ மகாவிஷ்ணு அன்னையின் மரத்திலிருந்து சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்தி தோன்றி தன் பக்தர்களுக்கு எப்போதும் கருணை காட்டினார். அவரை கண்டு தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் அனைத்து உலகங்களுக்கும் இறைவனான பிரம்மதேவர் அவரை புகழ்ந்தார். அவரது உடல் முழுவதும் மாணவர்களால் மூடப்பட்டிருந்தது மற்றும் அவரது விழிகள் கண்ணீரால் மூடப்பட்டிருந்தது. பிரம்மதேவர் கூறினார், முழு பிரபஞ்சத்தின் பகவானே, தங்களுக்கு வணக்கங்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணர், பகவான் வாசுதேவர், கருணை கடலில் உள்ள உன்னத ஆன்மாவே, தற்செயலாக நான் தம்மை காண வந்தேன். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த செயல்களால் பிணைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் ஜட இருப்பு பெருங்கடலில் மூழ்குகிறார்கள். புலன்களை கட்டுப்படுத்தாதவர்கள் பாவச் செயல்களை செய்து அதனால் பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். பகவானே, உன்னத ஆன்மாவே, தமது பாதத்தில் உள்ள நீர் நிச்சயமாக எல்லா பாவங்களையும் நீக்கும். ஆயினும் தங்களிடம் பக்தி இல்லாதவர்கள் தமது பாதங்களில் புனித ஸ்தலத்தை புறக்கணித்தால் மட்டும் போதாது. முற்காலத்தில் திரிவிக்ரம பெருமாளின் இந்த உடலே தமது திருவடிகளின் தாமரையில் இருந்து உருகியது. பாகீரதி நதியான கங்கை நதி அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. மேலும் சிவபெருமான் பக்தியுடன் தனது தலையில் தாங்கி அருள்கிறார். பரமபுருஷ பகவான் முகுந்தர் தமது திருநாமத்தை உச்சரிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருக்கும் பக்தர்களே மிகவும் புனிதமான இடமாக இருக்கட்டும். தம்மை காண்பதன் மூலம் அவர்கள் நிச்சயமாக இந்த ஜட உலகின் அனைத்து பாவங்களையும் துன்பங்களையும் போக்குகிறார்கள். முகுந்தரை, புண்ணிய ஸ்தலங்கள் புனித ஸ்தலங்களாக மாறுவது பக்திமான்களின் சங்கமத்தால் தான். எனவே தாமரை இதழ்கள் மற்றும் அழகான விழிகளை உடையவரே, எனக்கு நல்லொழுக்கம் உள்ளவர்களின் சங்கத்தை மட்டும் வழங்குவீராக. ஸ்ரீ சத்குரு கூறினார். அப்போது கும்பத்தில் பிறந்த பரமபுருஷர் அங்கு தோன்றினார். முனிவர் பத்மநாபரையும் பத்மபூவனையும் வணங்கினார்.
விஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் வணக்கம் செலுத்திய பிறகு விதிகளின்படி கும்பம் பிறந்தது. அவர் உலக நலனுக்காக மகிழ்ச்சியுடன் பிரார்த்தனை செய்தார். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், எனது சொந்த துறவரத்தால் தான் பரமபுருஷ பகவான் அவதரித்தார். இந்த புனித மலையான சஹ்ய மலையில் ஒரு தாய் மரத்தின் வடிவத்தில். நிச்சயமாக தமது பெருந்தன்மையால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீஹரி நேரடியாக வெளிப்பட்டிருக்கிறார். சங்கம் மற்றும் கதாயுதம் ஏந்தி செழிப்பாக இருந்த அவர் நம்பிக்கையுடன் வழிபட்டார். பகவானே, இது கங்கைக்கு சமமான நதிக்கான எனது பிரார்த்தனை. பகவானே, இந்த தென் பகுதியையும் நான் தியானிக்க வேண்டும். இறைவன் கூறினார், பெரிய முனிவரே, தங்கள் துறவரத்தால் நீங்கள் நிச்சயமாக வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த அருள்மிகு நெல்லி மரமும் தோன்றியது. சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை இந்த உலகில் என் இருப்பை வைத்திருப்பேன். உலகங்களுக்கு கருணை காட்டவும் அவர்களின் பாவங்களை அழிக்கவும். பிரம்மதேவர் கங்கை நீரால் என்னை வணங்கினார். என் வேர்களிலிருந்து உருகிய புனித ஸ்தலத்தையும் தாமும் 2 நீர்ப்பானைகளையும் நிரப்புவீராக. ஆதலால் துறவியே, அந்த புண்ணிய ஸ்தலத்திலிருந்து அது விரைவில் பாயும். மகாநதி மிகவும் புனிதமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் அது அழிக்கிறது. ஸ்ரீ சத்குரு கூறினார், பகவான் பத்மநாபரால் இவ்வாறு உரைக்கப்பட்டதால் பகவான் கும்பத்தில் பிறந்தார். 2 தண்ணீர் தொட்டிகளில் புனித நீரை எடுத்துக்கொண்டு அவர் தனது ஆசிரமத்திற்கு சென்றார். பிரம்மதேவரும் தாமரை நாபி கொண்ட இறைவனுக்கு விதிமுறைப்படி வணக்கம் செலுத்தினார். அனுமதிக்கப்பட்டு மகிழ்ச்சியடைந்த அவர் உயர்ந்த இருப்பிடத்தை அடைந்தார். ஆதிரங்கம் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.